ஆனால் விஜய் சார் வந்து 100 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே 1,00,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் இன் 100 days அப்படின்னு அவங்கள வந்து கொஞ்சம் புருவத்தை வந்து உயர்த்த வைக்கும். இது ரீல்ஸ் சம்மந்தமானதோ இல்லை வைப் சம்மந்தமான விஷயம் கிடையாது. லைவ் போகுது சார், லைவ் ஃபீடு கொடுக்குறாங்க. ஆனா பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் அனுமதி இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக பத்திரிகையாளர் பார்த்து தொடர்ந்து பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து நீங்கள் பத்திரிகையாளர் விடமாட்ட கேட்டால் சிஎம் செக்யூரிட்டியில் சொன்னாங்க, அதில் சொன்னாங்கன்னா ஏன் 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கே போச்சு சிஎம் செக்யூரிட்டி? பிரதமர் வர ஈவெண்ட்டுக்கே உள்ளே விடுறாங்களே, ஜி ஜின்பிங் வந்ததுக்கே உள்ளே விட்டாங்களே. தங்கம் தென்னரசு முன்னாள் அமைச்சர் அவர்கள் 15,000 கோடி வந்து அரசு ட்ரெஷரிக்கு வந்து இருக்குன்னா அது எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இல்லை அதுதாங்க வந்துருச்சுன்னாரு, வந்துடும் இல்லை வரப்போகுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம், வந்துக்கிட்டு இருக்கு, அப்படிதான் போச்சு. அதாவது 15,000 கோடின்றது பெரிய பணம். சென்னை மாநகராட்சியோட கடன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த எப்படி பார்த்தாலும் ஒரு 2,000 ஒரு 3,000 கோடி இருக்கும். 15,000 கோடி நீங்கள் சென்னைக்கு வந்து 3,000 கோடி வேவர் பண்ணிவிட்டு சொத்து வரியெல்லாம் இவங்கெல்லாம் ஏற்றாதீங்க, பழைய நிலைமையிலே இருக்கட்டும், 10% சொத்து வரியை கம்மி பண்ணுன்னா எப்படி இருக்கும் பேர்? சரியான முறையில வந்து அளவீடு பண்ணி கொடுக்கறதால கரெக்ட் அமௌண்ட் இப்பதான் வருது, இவ்வளவு காலம் வந்து மதிப்பீடு குறைவா கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு அரசாங்கம் இருக்கும், நாளைக்கு ஒரு அரசாங்கம் இருக்கும். ஆனால் எல்லா அரசாங்கம் மக்கள் தானே பழிங்க. சரி, இப்போ காசெல்லாம் வாங்கிட்டீங்க, அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க, ரைட்டு. பவர் கட்டு ட்ரிப் ஆகி என் வீட்டில் இருக்கலாம் பற்றினு போகுது, அரசாங்கம் எதுனா கொடுக்குமா? குடிக்கிற தண்ணியில் காவா தண்ணி கலந்து வருது, ஸ்மெல் வருது, அதுக்கு எதுனா அரசாங்கம் பண்ணுமா? ட்ரைனேஜ் கனெக்ஷன் காசு வாங்கிக்கிட்டு ஆவடி பல்லாவரம் தாம்பரம் மாதிரி நிறைய பேர்கிட்ட காசை வாங்கிட்டீங்க, பணத்தை வாங்கிட்டீங்க, கட்டடம் கட்டும்போது பணத்தை வாங்கிட்டீங்க. இன்னும் ட்ரைனேஜ் போட்டு கொடுக்க துப்பு இல்லை அரசுக்கு, பொதுமக்களுக்கு. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். மேடம் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு இப்போ நடந்துட்டு இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம விளம்பரமா எல்லா பத்திரிகைகள்லயும் பார்த்தோம். இதுல வந்து வேலை வாய்ப்புகளும் 1,00,000 தாண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல வந்து விளம்பரம் கொடுத்ததுக்கு ஒரு நன்றி. ஏன்னா எதுக்குன்றதே நம்ம சொல்லணும். நிறைய பத்திரிகை கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி. இது என்ன பண்ணோன்னா, இப்போ ஆந்திராவில் இருக்கிறவங்க, கேரளாவில் இருக்கிறவங்க, மகாராஷ்டிரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆல் எடிஷன் போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா விஜய் சார் வந்து 100 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே 1,00,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் இன் 100 days அப்படின்னு அவங்கள வந்து கொஞ்சம் புருவத்தை வந்து உயர்த்த வைக்கும். இது ரீல்ஸ் சம்மந்தமானதோ இல்லை வைப் சம்மந்தமான விஷயம் கிடையாது. குறிப்பாக வந்து இந்த டாப் 1% இன்வெஸ்டர்ஸ் இல்லை டாப் 1% சிஇஓஸ் பணக்காரர்கள் எல்லாமே வந்தீங்கன்னாலுமே படிப்பாங்க, வாசிப்பாங்க. ஒரு விஷயம் இந்த மாதிரி வருதுன்னும் போது அவங்க வந்து இது இஸ் இட் டன் ஆர் நாட் டன் என்னன்றது விசாரி. அப்போ என்ன ஆகுனா, தமிழ்நாடு தொடர்ந்து யார் ஆட்சி கட்டில் வந்தாலும் தொடர்ந்து வந்து முதலீடுகளை ஈர்க்குது அப்படின்ற ஒரு செய்தி வந்து இந்தியா பூரா இன்னைக்கு போயிருக்கும். இப்போ விஜய் அவர்களோட அந்த 100 நாள் ஆட்சி காலகட்டத்தில் 1,00,000 கோடி முதலீடு வந்து தமிழ்நாட்டுக்கு வருது, இல்லை வரப்போகுது, இல்லை வந்து கொண்டிருக்கிறது, இல்லை இனிமேல் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்றது தான் அது பொருள். எப்படி வச்சாலும் அது முதல் செய்தி. இப்போ இந்த 1,00,000 கோடி இதனால எனக்கு என்ன, நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, மக்களாகியவங்களுக்கு அதில் என்ன செய்தின்னா 1,06,000 பேருக்கு இது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்குக்கு அரசாங்கம் வருது. இப்போ இந்த 1,06,000ன்றது அது கூட்டி கழிச்சு குறைச்சி பார்த்தாலும் குறைந்தபட்சம் ஒரு 80,000 வச்சுக்கோங்க. ஒரு 80,000 பேருக்கு தமிழகத்தில் இதனால் வேலை கிடைக்க போகுதுன்னா 80,000 குடும்பம் நல்லா இருக்க போகுது. அதாவது நேற்று இருந்த சூழ்நிலையிலேருந்து இன்னும் நல்லா. ஏன்னா வேலை வாய்ப்பு வருமானன்றது தான் ஒரு குடும்பத்தையோ இல்லை ஒரு தனிநபரையோ வந்து முன்னேற்ற பாதைக்கு எட்டணும். அப்படி பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, இன்றைக்கி இந்த நடத்துகிற நிகழ்ச்சி, இது வந்து ஒரு நல்ல வரவேற்பு. ஏன்னா முதலீடுன்றது அடிக்கடி வரணும். அப்போ தான் வந்து ஒரு மாநிலம் வந்து ஒரு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். நம்மளோட தனிநபர் வருமானம், ஆண்டு வருமானம் எல்லாம் கூடும்போது தான் மக்கள் வந்து கார் வாங்குறது, வீடு வாங்குறது, பைக் வாங்குறது, நகை போட்டுக்கிறது, ஹாலிடே போகிறது, அதெல்லாம். இப்போது தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா, பெரிய அளவு வந்து இந்த ஹாலிடே, இந்த லக்ஸுரி எல்லாம் நிறைய பேர் அனுபவிக்கிறது கிடையாது. இப்போது ஒருவேளை இந்த 1.5 ட்ரில்லியன் எக்கனாமியை நோக்கி போகுது தமிழ்நாடு, அதனுடைய இலக்கை நோக்கி அது போகணும். அதாவது இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 70கள் 80களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு வாடகைக்கு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 வீடு 6 வீடு இருந்தால் ஒரே ஒரு காமன் பாத்ரூம் தான் இருக்கும். வேறு யாரோ கொடுத்துனக்காரங்க
தனியாக ரூம் இருக்கும், சமையலறை இருக்கும், ஆனால் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும். இப்போ அந்த காமன் பாத்ரூமை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் காமன் பாத்ரூம்னா வந்து அந்த வீட்டுக்கு யாருமே வரவே மாட்டாங்க. அப்போது அந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாகுது, ப்ரைவசி அதிகமாகுது, இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமோட சைஸ் பெருசாகுது, ஹால் பெருசாகுது. அன்றைக்கி சைக்கிளில் போயிருந்தவங்க காரில் போகிறாங்க, காரில் போயிருக்கவங்க இன்றைக்கி வந்து இன்னும் லக்ஸுரி காரில் போகணுன்னு மாறும்போது அப்போ அந்த அந்த வளர்ச்சி, இப்போ அந்த மாதிரி வளர்ச்சிகளுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து ரொம்ப முக்கியம். இதில் ஒரு விஷயம் அவங்க என்னன்னா மீடியாவே விடுறது கிடையாது உள்ள. இதுக்கும் மீடியாக்கு அழைப்பு கொடுக்கல. ஏன்னா பத்திரிகைகள்ல விளம்பரம் கொடுத்தாங்க, ஆனா மீடியாக்கு அழைப்பு இல்லை. அவங்க யூசுவலா கொடுக்குற மாதிரி அந்த லிங்க் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. தொடர்ச்சியா ஏன் அப்படி பண்ணணும்? இது வந்து தாவேக்காவின் நிகழ்ச்சி கிடையாது, இது ஒரு அரசு நிகழ்ச்சி இல்லைங்களா? அதுதான் இப்போ நான் இவ்வளவு நேரம் இதை வந்து நான் எக்ஸைட் ஆகி பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன் இதுன்னா எனக்கு இது வந்து தாவேக்காவோட ஒரு அரசு நிகழ்ச்சியா நான் இதை பார்க்கறதை தாண்டி இது தமிழ்நாட்டுக்கு வர முதலீடா நான் இதை பார்க்கறேன். ஸோ அதனாலதான், ஏன்னா இப்போ எங்க ஊர் மக்களுக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, அங்க வந்து தொழில் வளம் பெருக போகுது அப்படின்னா அது சந்தோஷம். இல்லை இன்னொரு துணை கேள்வி, கிட்டத்தட்ட 97 கையெழுத்து வந்து இன்னைக்கு ஒப்பந்தம் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இந்த 97ல் இயற்கை வளத்தை அழிக்காத ஒப்பந்தம் எத்தனைன்றது உள்ள போய் பார்க்கும். அது வந்து மேபி வேற ஊர்ல தண்ணி இல்லை, வேற ஊர்ல கரண்ட் இல்லை அப்படின்னு உள்ள வராங்களா, இல்லை வேற எதனா காரணத்துக்குள்ள வராங்களா, இல்லை உண்மையில நல்ல கம்பெனியா இருந்தால் அதை வரவேற்கணும். அந்த மாதிரி உட்பிரிவு இருக்கு. இப்போ ஊடகம்லாம் நீங்க போனீங்கன்னா மேபி இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு நாட்டு மக்களுக்கு இன்னும் அதை தெளிவுபடுத்தாங்க. இன்னொன்று அதை தாண்டி இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து லைவ்ல போகுதுன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, உலகம் பூரா பார்ப்பாங்க. இப்போ நாளைக்கு வந்து ஹார்லி டேவிட்சன் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கடை சேர்த்துட்டு போயிட்டாங்க. சரிங்க, எந்த கம்பெனி, எந்த சிஇஓ, எந்த அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இதெல்லாம் பார்க்குறாங்கன்னு தெரியாது. ஒரு சர்வதேச முதலீட்டாளர்கள் ஈர்க்கணும், இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் ஈர்க்கணும்னா இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னும் சிறப்பாக பண்ணணும். அப்போ உங்களுக்கு தெரியல ஏன் அம்மையார் ஜெயலலிதா வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டை அப்படி பண்ணாங்க. அப்போ வந்து மரியாதைக்குரிய ஐயா சிவி சங்கர் இருந்தார் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியா. இட் டுக் எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் அந்த ஈவெண்ட்டை சிறப்பாக பண்ணுறது. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி விஜயகுமாரும் இஸ் ட்ரைங் இஸ் ஆல் இஸ் பெஸ்ட். இப்போது ஒரு ஆட்சி இன்னைக்கு கூட்டணி ஆட்சி, தனி ஆட்சி கிடையாது, மெஜாரிட்டியில் நீங்கள் இல்லை, குதிரைபேர அரசியல் இருக்குன்னு சொல்லி நீங்களே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது முதலீட்டாளர்கள் என்ன நம்பிக்கையில் உங்களை நம்பி வருவாங்க. அதையும் மீறி அதிகாரிகளோட அந்த முகத்துக்காகவும் அதிகாரிகள் சொல்கிற வாக்குறுதிகளாலையும், ஏன்னா எல்லாரும் போய் விஜய் சாரை போய் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து விஜய் சார் வந்து எக்கனாமிக்ஸ் பேச போகிறாங்க. உங்களோட பொட்டென்ஷியல் என்ன, தமிழ்நாடு என்ன டிக்கெட் சைஸ் என்ன, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த லேண்டு பக்கத்தில் அப்ரோச் ரோடு எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட் கொஞ்சம் நாளைக்கு இருக்கா, இல்லை கம்மி கரண்ட்டா, எவ்வளோ நாள் நீங்கள் ஒரு சைட்டை கொடுக்குறீங்க, சிப்காட் என்ன ரோல் பண்ணுது, சிட்கோ என்ன ரோல் பண்ணுது, இதெல்லாம் வந்து ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணுது. ஸோ அப்போ ஒரு அதிகாரிகள் வந்து இந்த ஆட்சிக்கு வந்து இந்த விஷயத்தில் உறுதுணையாக இருந்து தான் இந்த 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் 100 நாள் போகுது. இம்மாம் பெரிய விளம்பரம் கொடுத்தோன்னா இப்போ அடுத்து கேள்வி வரும், இந்த 1 லட்சம் கோடிக்கு பிரேக் அவுட் கொடு, எந்தெந்த நிறுவனம் எவ்வளோ ஒப்பந்தம்லாம் கேட்பாங்க. அப்போது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று இருக்குது அவங்கக்கிட்ட. இந்த அரசுக்கு, தாவேக்க அரசுக்கு சொல்லிக்கிற மாதிரி இந்த 100 நாளில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு செய்தி இன்றைக்கி தான் வருது. அதாவது 200 யூனிட் ஃப்ரீ சொன்னீங்க, காலி. அதாவது ஐயா 200 யூனிட் வேணாம், 200 யூனிட் நீங்களே வச்சிங்கன்னு பழைய மாதிரியே 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுங்க. அப்போ கரண்ட் பில் கம்மியாக வந்துச்சு, இப்போ கரண்ட் பில் கூட வருதுன்ற அளவுக்கு புலம்புறாங்க நிறைய பேர். இப்படியே சொல்கிறாங்க, உங்கள் 200 யூனிட் வேணாம், எங்களுக்கு அதிமுகவில் கொடுத்த 100 யூனிட்டே போதும், அம்மையார் ஜெயலலிதா கொடுத்தது போதும், இல்லை திமுக பீரியட்லேயே பரவாயில்ல கரண்ட் போகாமல் இருந்தது அப்படின்னா இருக்கட்டும் அப்படின்னு பேசுகிறேன். அப்போ அது காலி. ரெண்டாவது சிங்கப்பெண்ணை பொறுத்தவரை நம்ம கடந்த ஒரு இதுலேயுமே பேசணும், அது இவ்வளோ சீக்கிரம் அதை நீங்கள் கணிக்க முடியாது. என்ன கேட்டால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு சிங்கப்பெண் படை என்பது ஒரு சின்ன படை. நீங்கள் மொத்த காவல்துறையை வச்சு தான் அதை சரி பண்ண முடியும். ஒரே ஒரு சின்ன உட்பிரிவு படையை வைத்து அதை சரியாக பண்ணணும். இது ரெண்டாவது. மூணாவது, விவசாயிகள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் இன்னும் எதுவும் பெருசாக செய்யலை. நீங்கள் அனௌன்ஸ் பண்ண அந்த கடன் ரத்து என்பது அது வெறும் 40-45 விழுக்காடு மக்களை தான், விவசாயிகள் தான் போய் சேர்ந்துருக்கு. பெரும்பான்மையினருக்கு இன்னும் அது பலனை தரலை அப்படின்னு அந்த சைடில் வந்து சொல்கிறேன். குறுவை சாகுபடியும் இந்த வாட்டி குறுவை சாகுபடி பல லட்சங்கள் வந்து குறைஞ்சு போச்சு. குறுவை சாகுபடி இல்லை, சாகுபடி இல்லைன்னா நான் வேலை இல்லை, விவசாயிக்கு வேலை இல்லை, விவசாயி கூலிக்கு வருமானம் இல்லை, அப்போ நஷ்டத்தில் உட்காந்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் இருக்கும்போது அரசு சொல்லிக்கிற மாதிரி பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்குது. அந்த நிகழ்வுக்கு வந்து நாங்கள் பத்திரிகையாளரை வந்து உள்ள விட மாட்டோம், நாங்கள் லைவ் காட்ட மாட்டோம்னா என்ன? லைவ் போகுது சார், லைவ் ஃபீடு கொடுக்குறாங்க, ஆனா பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் அனுமதி இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக பத்திரிகையாளர் பார்த்து தொடர்ந்து பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. நாங்கதான் நிகழ்ச்சியை மொத்தமா உங்களுக்கு கொடுத்துடுறோமே, நீங்க பாக்குறத பாத்துக்கங்க, நீங்க எதுக்கு உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பா சொல்றேன். நான் வந்து நிறைய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்லாம் நான் போயிருக்கேன். நான் வந்து ஒரு பிரிண்ட் மீடியா ஜேர்னலிஸ்டா நான் போயிருக்கேன்.
நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கும் நிறைய விஷயம் மக்களுக்கு சொல்கிறதுக்கும் அங்கே செய்தி உண்டு. அங்கே பார்த்தா ஒரு நூடுல்ஸ் கம்பெனி ஒன்று வந்து திறந்து வச்சு ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு எந்த ஜிம்முன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, குளோபல் இன்வெஸ்டர்ஸ். அப்போ நான் போய் கேட்குறேன், என்னங்க இந்த ஊரில் மேகி இருக்குது, டாப் ராமன் இருக்குது, இங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் நூடுல்ஸ் வந்து தனியாக பிளான் பண்ணுறோம். என்னன்னா கொரியன் நிறைய பேர் வந்து செட்டில் ஆகிறாங்க, அப்போ அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும், அவங்களுக்கு வந்து இந்த அஜினாமோட்டோ இந்த ருமாலி டேஸ்ட் மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அது பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டை டேப் பண்ணி அதை ஒரு முதலீடாக எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்டால் போட்டது இல்லாமல் அந்த நிசானு, இந்த ரெனோ, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கியா, அந்த மாதிரி கியாவுக்கு முன்னாடி அதுக்கு வேறு என்னமோ பேர் இருந்ததுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி. அப்புறம் அந்த ஹோசன்னு ஒரு பைக் கம்பெனி உண்டு. அந்த மாதிரி அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்டலாம் அவர் பேசுகிறாரு. எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, எவ்வளோ ஜனத்தொகை இருக்குது, நம்ம கொரியாவில் இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்து வந்து இந்த இடத்துல போட்டால் இது கரெக்டாக போகுமா, இல்லை நானும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாமான்றாங்க. அப்போது அதை வந்து பத்திரிகையாளர் பேசி அதை செய்தியாக வெளியிடுறாங்க. அப்போ வரும். அதே மாதிரி ஜாப்பனீஸ் கற்றுக்கங்க அப்படின்னு அங்கே ஒரு ஸ்டால் இருக்கும். அதில் போய் பார்த்தா நீங்கள் ஜாப்பனீஸ் கற்றுக்கினீங்கன்னா இங்கே வந்து மாணவர்கள் இன்ஜினியரிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களுக்கு மொழி ஒரு பிரச்சனை. எங்களுக்கு வந்து அங்கே ஜப்பானில் வந்துட்டு டாப்பில் இருக்கிறாங்க ஆளுங்க, அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கோ கீழே வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு ரிசோர்ஸ் தேவைப்படுது. இன்னொன்று எங்களுக்கு வந்து வயசான பாப்புலேஷனு, எங்களுக்கு வந்து இளம் பாப்புலேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜாப்பனீஸை கற்றுக் கொடுக்குறதுக்கு அங்கே ஒரு குரூப் வந்தது ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்டில். அப்போது இதெல்லாம் வந்து பத்திரிகை போய் இதெல்லாம் எடுத்து போடும்போது மாணவ சமுதாயத்துக்கு வந்து ஜாப்பனீஸ் படித்தா வேலை வாய்ப்பு கிடைக்கணும் ஒரு செய்தி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அவன் அதை பார்த்துட்டு ஓகே, அவன் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவான், அப்பா வாட் அபவுட் திஸ், do you think that learning Japanese or Mandarin will it be helpful, because இந்த நியூஸ் பாருங்கள். சரி, இது நிறைய குடும்பத்தில் நடக்கிறது இல்லை, இது நடந்தால் நல்லாயிருக்கும். அப்போது ஒரு விஷயம், ஒரு வியாபாரம், ஒரு வருமானம், ஒரு படிப்பு, ஒரு முதலீடு, அதை வந்து 4 பேர் பார்க்கணும். அப்போது 4-5 ரிப்போர்ட்டர்ஸ் போவாங்க. சரி, அங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அதையும் வந்து காட்சிப்படுத்தி மக்களுக்கு சொல்லணும் இல்லையா? இதுவுமே கைண்ட் ஆஃப் ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங். ஃபீல்டுக்கு போனாதான் பல விஷயங்கள் பத்திரிகையாளர்களுக்கு தெரிய வரும். ஆமா, நீங்களும் கரெக்ட். மீடியாவை வந்து அப்சலீட்னு நினைக்கிறாங்களா இந்த அரசாங்கம்? ஏன்னா திருச்சி கிழக்குல நடந்த அந்த கூட்டத்துக்கு கூட அழைப்பு கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க மீடியாவை அலோவ் பண்ணலன்னு ஒரு சர்ச்சை உருவாச்சு. தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த கோவம் வந்து கீழே இருக்க பத்திரிகையாளர் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வேண்டி புண்ணியம் கிடையாது. ஓனர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, மீடியா ஓனர்ஸ், அவங்களுக்கு வந்து அது வந்து இதுவரையிலும் உறுத்தவே இல்லை. என்னடா எல்லா ஓனர்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, முதல்வர் அவர்களை மாறி மாறி ஒருத்தரா ஓனர்ஸ் போய் சந்திக்கிறாங்க. முதல்வருங்கெல்லாம் போய் முதலமைச்சரை போய் அந்த ஊடகம் நடத்தக்கூடிய முதலாளிகள்லாம் போய் முதல்வரை ஒருத்தராக சந்திங்க, அது தப்பு கிடையாது, ரைட்டு. முதல்ல உங்களுக்குள்ளே உட்காந்து பேசி தொழிலுக்கு மரியாதை இல்லாமல் போகுது. பத்திரிகையாளர்கள் வந்து எங்கேயுமே அனுமதிக்கிறது இல்லை. இது என்ன, இது ஜனநாயகத்தில் 4வது தூணுன்னு சொல்கிறாங்க. பத்திரிகையாளர் பார்வைன்றது பொதுமக்களுக்கு போகிற ஒரு பார்வை. குறை என்ன நடக்குதோ, நாட்டு நடக்குதோ அதுதான் வந்து இப்போ முதலமைச்சருன்றவர் அவர் 5 வருடம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு கொடுக்க ஒரு மேண்டேட். இந்த நிர்வாகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சார்பான இருக்கவங்க ஒரு இடத்துக்கு வரவே கூடாதுன்னா எதுனா நவீன தீண்டாமையா? என்ன பிரச்சனை சொல்லுவீங்க? இல்லை எந்த விதத்தில் நீங்கள் வந்து முன்னாடி இருந்த முதலமைச்சரோட இந்த முதலமைச்சர் சிறப்பு? சரி, இது ஏன் போதுமான அளவு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பேசப்படலை? பயம், வியாபாரம், பயம். அவங்களுக்கு எப்படியோ ஒரு லைவ் லிங்க் கிடைச்சிடுதுன்றதால நியூஸ் எல்லாம் வேற நியூஸ் தான் போட்டுக்கிறேன். ஒரு 50-60 வயசு, ஒரு 70-80 வயசு மூதாட்டியோ எவ்வளோ ஒரு காம கூடுற ஏதோ பண்ணியிருப்பான், அதை உட்காந்து பொழுதுக்கும் 3 மணி நேரம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன நடந்தது தெரியுமா, ரத்தம், அது இது அப்படி. அது ஆபாச செய்தி எதுனா இருந்தால், இல்லை நடிகை செய்தி எதுனா இருந்தால் அதை வச்சு யாருனாலும் ஒப்பேற்றுவோம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. நிறைய பேர் இப்படி தானே பண்ணுறீங்க. இது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுங்க. தமிழ்நாட்டினுடைய மாண்பு, தமிழ்நாட்டுக்கு 1 லட்சம் கோடி முதலீடு வருதுன்னு போது உண்மையிலே அரசுக்கு வாழ்த்துக்கள். அந்த ஒரு விவகாரத்துக்கு வந்து நீங்கள் பத்திரிகையாளர் விடமாட்டேன் கேட்டால் சிஎம் செக்யூரிட்டியில் சொன்னாங்க, அதில் சொன்னாங்கன்னா ஏன் 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கே போச்சு சிஎம் செக்யூரிட்டி? பிரதமர் வர ஈவெண்ட்டுக்கே உள்ளே விடுறாங்களே, ஜி ஜின்பிங் வந்ததுக்கே உள்ளே விட்டாங்களே. இப்போ இந்த எனக்கு பிரச்சனை, நான் இப்போ மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து வெளியில் வந்துட்டேன். நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபீல்டு ரிப்போர்ட்டிங் நான் பெருசாக தனிப்பட்ட முறையில் பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து யாருக்கும் நம்ம பண்ணல, அதனால் நம்ம ஃப்ரீயாக பேசுகிறோம். பட் உங்களுக்குலாம் அந்த கோவமே வர மாட்டேங்க. அக்ரிடேஷன் கார்டை திருப்பி கொடுங்க. எல்லாம் டிஐபிஆருக்கு எதுக்கு அக்ரிடேஷன் கார்டு? நாங்கள் வி டோன்ட் வாண்ட் டு ஹேவ் அக்ரிடேட்டட் ஜேர்னலிஸ்ட். ஸ்டேட்டோட அங்கீகாரம் எனக்கு தேவையே கிடையாது, திருப்பி கொடுங்க எல்லாம் கும்பலாக. அப்போ கேட்பாங்கல்ல, ஏன் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கேமராமேனுக்கு அரசு கொடுத்த அட்டையை வந்து திருப்பி கொடுக்குறீங்கன்னா? வேலை இல்லைப்பா அதுக்கு. அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஜனாதிபதி வரும்போது போகிறதுக்கும் கவர்னர் வந்தால் போகிறதுக்குமா அதை வச்சுக்கிட்டு?
அது மக்களுக்கு செய்தி. அரசு விளம்பரங்களை நம்பி இருக்க வேண்டிய நெருக்கடியும் மீடியாக்கு இருக்குன்றதால இந்த சமரசமா போயிடுறாங்களோ? கரெக்ட் உண்மைதான். அரசோட இன்னைக்கு விளம்பரம் நிறைய கொடுத்துருக்குறாங்க, அரசு விளம்பரம் வேணும். அதனால அசிங்கப்படுறது கீழே போகிற கேமராமேனும் பத்திரிக்கைக்காரன் தானே, அதனால அசிங்கப்பட்டுக்கிட்டோம் அப்படின்னு முதலாளிகள் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில முதலாளிகள் இருந்தாங்க, நான் வேலை பார்த்த முதலாளி, அவர்லாம் வந்து நானா ஆங்கில பத்திரிகையில் முன்னாடி ஒரு ஆரம்ப கட்டத்தில் வேலை செஞ்சேன். வெங்கட்ராம் ரெட்டி, ஏமிரா கேஸ் தீஸ்கோ அப்படின்னு எனக்கு தெலுங்கு தெரியாதானே, அவர் அப்படி சொல்லுவார் சீஃப் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது. பார்த்துக்கலாம், உங்கள்கிட்ட ஃபேக்ட்ஸ் இருக்கா, தரவு இருக்கா, நம்ம மேலே தப்பு இல்லைல்ல, கவர்மெண்ட் மேலே தப்பா, பப்ளிக்கு தான், என் ரீடருக்கு என் வியூவருக்கு நான் பேப்பர் நடத்துகிறேன். இன்னமும் ஹைதராபாத்தில் நம்பர் 1 பேப்பர் டெக்கன் கிரானிக்கல். ஸோ எதுக்குன்னா அதே மாதிரி ஒரு காலத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு காலத்தில் எமர்ஜென்சி பீரியடில் மொத்த அரசாங்கத்தையும் ஒத்த பேப்பர் எதிர்த்து நின்று பெரிய முதலாளி அம்பானி கதையெல்லாம் வந்து டாராக ஆகுச்சு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை. வரலாறு அதெல்லாம் பத்திரிகைன்றது அந்த துறையினுடைய அந்த கண்ணியம். இப்போ என்ன தெரியுங்களா ஆச்சு, பத்திரிகையாளர் எதனா ஒரு கருத்து சொன்னால் கூட இவர் அந்த கட்சி இவர் இந்த கட்சின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து பெயிண்ட் டெஸ்ட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். பத்திரிகையே கிடையாது, பத்திரிகை துறைக்கு உண்டான அந்த மாண்பு எல்லாம் போயிடுச்சு. இப்போ விளம்பரம் வேறு இருக்குது, இன்றைக்கி தனியார் விளம்பரம் வரதில்லை. அப்போ என்ன பண்ணோம், ஊடகம் என்ன பண்ணோம், எல்லாமே ஃபோன் மயமாகி போச்சு. ரீல்ஸு, டிக்டாக்கு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இப்படி போயிடுச்சு, இன்ஸ்டா. அதனால் அப்படி போனதுனால மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சஃபர் ஆகுறதுன்றது சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை. ஏன் அது பிரச்சனைனா, நாட்டில் அது ஒரு 3வது கண் 4வது கண். அது பார்க்கணும், நல்லது கெட்டதை சொன்னாதான் மக்களுக்கு வந்து எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும். ஆக்சுவல் நியூஸ் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து தானே எடுக்கிறோம், கிரெடிபிலிட்டி அதுல தானே இருக்கு, நம்புறோம். இப்போ வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் வச்சுட்டு பேசினா ஜெயிலுக்கு தான் போகணும். அப்போ உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா ஃபங்க்ஷன் பண்ணும். சோஷியல் மீடியாக்கு ஃபீட் கொடுக்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான். சோஷியல் மீடியா இஸ் பிகமிங் எ நியூசன்ஸ். அது எல்லாத்தையும் சொல்லலை, இல்லை நல்ல செய்திகள் வருது சோஷியல் மீடியா மூலமா, வந்து ஒரு சில உதவி கிடைக்குது. இப்போ இன்னைக்கு வந்து ரத்தம் உடனே தேவைன்னா கூட சோஷியல் மீடியாவில் பண்ணுறாங்க. பட் பை அண்ட் லார்ஜ் எவ்வளோ குப்பை, தேவையே இல்லாததெல்லாம் உள்ளே வந்து ஜங்க் ஆகுதுல்ல. ஒரு தரமான செய்தி, உண்மையான செய்தி, நம்பகத்தக்கமான செய்தி, நடுநிலையான செய்தின்னா எங்கே போய் தேடுறது? இப்போ நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் முடக்கிட்டீங்கன்னா அதனுடைய தன்மை இப்போ இப்படியே போயிடுச்சுன்னா, இப்போது அட்லீஸ்ட் இப்போது முதலமைச்சர் போகிறாரு, அது வந்து எல்லா ஊடகமும் தனித்தனி ஆங்கிளில் காட்டுறாங்க, எல்லாரும் ஒரே இடத்துல ஒரு வெரைட்டி இருக்கும், இளைஞர்கள் பார்ப்பாங்க. ஓகே, விஜயண்ணா வந்து இந்த கார் கம்பெனிக்கு கொடியசைச்சு தொடங்கி வைக்கிறாரு, இந்த பைக்கு கம்பெனி ஓனருங்க கிட்ட பேசுகிறாரு, இந்த இது பெரிய துணி கம்பெனி, இது ஷூ கம்பெனி வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னா அது என்ன வேலை வாய்ப்பு, ஏதோ ஒரு செய்தி தெரியும். சார் அந்த செய்தியெல்லாம் அவங்களே கொடுத்துடுறோம், அதனால நீங்க வந்து அப்போ அதுக்கு பேர் செய்தி இல்லை, நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் வாந்தி. அதில் என்ன நேரம் என்ன குறை அப்படின்றதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போடுறதா செய்தி. நீங்களே கொடுக்குறதா அது உங்களோட பரப்புரை, உங்கள் கட்சிக்காரங்க பேசுறது, அது இட்ஸ் கால்ட் அஸ் அட்வர்டோரியல். செய்திக்கு விளம்பரம் கொடுத்துட்டு அதுக்கு இதே மாதிரி அந்த போக்கு தான் அதிகமாயிடுச்சு. அந்த போக்கு தான் அதிகமாயிடுச்சு. மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு திரும்பினார் முதலமைச்சர், அப்படி பார்த்தாரு முதலமைச்சர், இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாரு. அதை கேட்டவுடனே சரி சார் 2000 crore நாங்கள் பண்ணலான்னு இருந்தோம், நாங்கள் 3000 crore பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு டயர் கம்பெனி ஓனர் சொன்னதா, நீங்களே போட்டுவாங்க அப்படின்னு. அது இல்லை, உண்மையிலே அங்கே அப்படி ஒரு சம்பவம் நடந்து அதை அழகாக காட்சிப்படுத்தி போட்டால் எப்படி இருக்கும் பார்க்கும்போது. அதாவது ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 lakh crore, விஜய் சார் வராரு முதலமைச்சர், அங்கே அவர் மார்க்கெட்டிங் பண்ணுறாரு, படத்துலலாம் அவர் எப்படி பிராண்டு உருவாக்குற மாதிரி அவர் அங்கே உட்காந்துட்டு, ஜென்டில்மேன் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், சி ஐ எம் ஹியர் டு ஸ்டே, ஐ வாண்ட் யூ டு பி வித் மீ, திஸ் இஸ் அ ப்ராமிசிங் ஸ்டேட், ஐ பெட் ஆன் மை பீப்புள், ஐ நோ த கைண்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் டீலிங் வித் திஸ். படிப்பறிவு இருக்குது, உழைப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, சூரிய வெளிச்சம் இருக்குது, சோலார்லாம் நாங்கள் போட போகிறோம், கரண்ட்டு ப்ராப்ளம் இல்லை, வி ஆர் ஒர்க்கிங் ஆன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது, நீங்கள் உங்கள் டேக்ஸை கட்டிட்டு நீங்கள் வந்து உங்கள் ப்ராஃபிட்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், ஐ எம் தேர், இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் பண்ணுங்கள் சார் அப்படி இப்படின்னும் போது அங்கே தான் அடிப்பான் அவன் சேர்மனுக்கு. சார் சிஎம்ஏ பேசுகிறாரு சார், உடனே போர்டில் உடனே கனெக்ட் பண்ணு, சேர்மன் கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க, ஒரு 10-15 minutes கழிச்சு திருப்பி வரான்னு இருக்கான். 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் could easily become 1,20,00,000 crore இன்வெஸ்ட்மெண்ட். சார் எல்லாமே கோடிகளில் பேசும்போது நேற்றைய தினம் சட்டசபையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றியும் கேட்கணும்னு நினைக்கிறேன். தங்கம் தென்னரசு முன்னாள் அமைச்சர் அவர்கள் 15,000 கோடி வந்து அரசு ட்ரெஷரிக்கு வந்திருக்குன்னா அது எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அதுக்கு நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் சொன்ன பதில்
அவரு இனி வந்துடும், நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு அவர் சொன்னதையே மாத்தி சொன்ன ஒரு நிலையை நம்ம பாக்குறோம். இல்ல அது நீங்க எப்படி மாத்திலாம் சொல்லல, திணறினார், கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ 15,000 கோடி வந்துச்சு, 15,000 கோடி அரெஸ்ட் பண்ணிட்டோம், 15 கோடி கஜானாக்கு வந்துச்சு அப்படின்னும் போது இல்ல வந்துடுச்சுன்னு சொன்னாரு, அப்புறம் வந்துடும். இல்ல அதுதாங்க வந்துருச்சுன்னாரு, வந்துடும் இல்ல வரப்போகுதுன்னு நாங்க நினைக்கிறோம், வந்துகிட்டு இருக்கு, அப்படிதான் போச்சு. அதாவது எப்படி நமக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், அதுக்கப்புறமா ப்ரெசன்ட் டென்ஸ், அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஆச்சு நேத்து. 15 கோடி வந்துருச்சு, எப்ப எங்க எவ்வளவு அப்படின்னு தொடர்ச்சியா வந்துட்டாங்க இல்லையா? 15,000 கோடி வந்துடுச்சுன்றது ஆரம்பத்துல இருந்து அவங்க சொன்ன. அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல கேள்வி கேட்கறாங்க எதிர்கட்சிகளுக்கு, சரி வந்துகிட்டு இருக்கு, எது எதுல எவ்வளவு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரெசென்ட்ல இருந்து அப்படியே ஃபியூச்சர் டென்ஸ் போறோம், இல்ல கொஞ்சமா வந்துருக்குது, வந்துடும் அப்படின்னு நாங்க முடிவுக்கு போயிட்டு ஒரு பிரேக்கப் சொல்றாங்க. ஒரு 5,000 கோடி டாஸ்மாக் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வரும், இன்னும் ஒரு 5,000 கோடி பத்திரப்பதிவு துறையிலேருந்து, இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும், இன்னும் ஒரு 1,500 கோடி வந்து நாங்கள் ஒரு சிலதான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறோம். அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட்டு, மோட்டார் ப்ரொஜெக்டட் இன்கம் அதாவது 15,000 கோடின்றது பெரிய பணம். சென்னை மாநகராட்சியோட கடன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 2,000லேருந்து ஒரு 3,000 கோடி இருக்கும். 15,000 கோடி நீங்கள் சென்னைக்கு வந்து 3,000 கோடி வேவர் பண்ணிவிட்டு சொத்து வரியெல்லாம் இவங்கெல்லாம் ஏற்றாதீங்க, பழைய நிலைமையிலே இருக்கட்டும், 10% சொத்து வரியை கம்மி பண்ணுன்னா எப்படி இருக்கும் பேர் முதலமைச்சர்? சென்னையில் நீங்கள் சொத்து வரி கம்மி பண்ணுறீங்கன்னா என்ன ஆகுன்ற ஒரு பேருக்கு சொல்கிறாங்க. வாடகை ஏறாது. சென்னையில் நிறைய பேர் வந்து பிழைக்கிறாங்க, தங்குறாங்க, 10 காசு வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க வாடகை கம்மியாகும்போது. அப்போது உங்களுக்கு இந்த வியாபாரம் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். இப்போது சுருக்கமாங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன வியாபாரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு ஒரு பஞ்சர் கடை எடுத்து பண்ண போகிறீங்க, உங்களையே நம்பி இருக்கிறீங்க. நீங்கள் அந்த பஞ்சர் கடைக்கு வந்து 18,000 வாடகை சொல்கிறாங்க, இல்லை 15,000 வாடகை சொல்கிறாங்க. பஞ்சர் கடை கொஞ்சம் பெரிய இடத்துல ப்ராமினெண்ட்டாக இருக்கிற இடத்துல மெயின் ரோட்டில் போட்டால் தான் 4 பேர் வருவாங்க, சந்து பந்துலலாம் போட முடியாது. நான் சொல்கிறது சாதாரண ஒரு பஞ்சர் கடை. அப்போது 18,000 15,000 18,000 சின்ன கடைனா பைக்குக்கு போடுற மாதிரி தான். இப்போ இதே நீங்கள் காருக்கு பஞ்சர் போடணும்னா அப்போ ஒரு காரு 2 கார் வந்து நிற்கிற மாதிரினா அதுக்கு வந்து ஒரு 40,000 50,000 வாடகை கொடுக்கணும், இந்த பொருள்லாம் உள்ளே வைக்கிறது. அந்த மாதிரி இருந்தால் தான் கொடுக்க முடியும். அப்போ ஒரு பஞ்சர் கடையை நீங்கள் வந்து சொத்து வரியை ஓனர் ஏற்றும் போது இந்த ஓனர் என்ன பண்ணுவார், இந்த பஞ்சர் கடைக்கு வாடகை ஏற்றுவார். கரண்ட் பில்லு அது மோட்டரில் ஓடுது, 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தணுன்றீங்க. அப்போ பஞ்சர் கடையில் தொடர்ந்து அந்த காற்றடிக்கிற மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும், அவங்க அந்த டியூப்லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் நைட்டில் அப்படின்னும் போது அது அந்த இது வந்து ஜாஸ்தியாகும். ஸோ உங்களோட அந்த கொள்கை இருக்கு இல்லைங்களா, அந்த சொத்து வரி ஏற்றுறது, கரண்ட் பில் ஏற்றுறது, ஒரு சொத்து வரி ஏத்தலன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்களே சார், சரியான முறையில வந்து அளவீடு பண்ணி கொடுக்கறதால கரெக்ட் அமௌண்ட் இப்பதான் வருது, இவ்வளவு காலம் வந்து மதிப்பீடு குறைவா கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, நான் அதை சொல்றேன், அது எப்படி நடக்குது. அதாவது முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னா அசஸர் வருவாங்க, அசஸர் வந்து டேப்பை வச்சு எடுப்பாங்க, நீட் எவ்வளோ, சைடு எவ்வளோ, லென்த் எவ்வளோ, பிரெத் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ போட்டு இவ்வளோ, பட்டாவில் எவ்வளோ இருக்குது இடம், கார்பரேஷன் பிளான் அப்ரூவல் பண்ண பிளானில் எவ்வளோ இருக்குது இடம், இது அளந்த இடம், இது மூணுத்தையும் கணக்கிட்டு ஒரு அமௌண்ட் போட்டு போயிடும். அதை வச்சு அசஸ்மெண்ட் ஓடும் போயிட்டு. அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா இந்த ரொம்ப மெத்த படிச்சுட்டு இந்த கம்ப்யூட்டர்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த ட்ரோன்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, அதனால் ஐடியா கொடுப்பான், சாஃப்ட்வேர் இருப்பான், அவங்க ப்ராடக்ட்டை விற்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த ஆப் நீங்கள் வாங்கி ரன் பண்ணுங்கள், உங்களுக்கு இதனால் வருவாய் கூட வரணும் கூட, உடனே அதுக்கு கமிஷன் ஆச்சு, அதை ஸ்டடி பண்ணுறது கமிஷன் ஆச்சு, எல்லாம் பண்ணு. இப்போ முன்னாடி இருந்த அசஸ்மெண்ட்டில் என்னன்னா அண்டர் அசஸ்மெண்ட் இருந்தது உண்மைதான். அதாவது எப்படின்னா வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு வீடு இருக்குது, வீடு முடிஞ்சு பின்னாடி காலி இடம் இருக்குது, இந்த காலி இடத்துல வந்து ஒரு 3 ரூம் கட்டியிருப்பாங்க, ஆனால் அது வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது அது தெரியாது, இவ்வளோ தான் கட்டியிருக்கு, இதை வச்சு கணக்கு போட்டு கூட அப்படி போகிறது இருக்குது. பின்னாடி இருக்கிறது வேக்கண்ட்டாக கூட கட்டும், அது வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ்னு தனியாகும், அது பார்த்தா முன்னாடி இருந்து பார்த்தா அந்த பில்டிங் தெரியாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரோனை பறக்க விட்டு உங்களுக்கு ஜிஐஎஸ் மூலமா எடுக்கலாம். அப்போ எடுக்கும்போது என்ன ஆகிடும்னா இந்த சைடில் கட்டினது, பின்னாடி கட்டினது, அதுக்கப்புறம் நாய் வளர்க்குறேன்ட்டு நாய்க்கு நான் ஒரு வீடு மாதிரி ஒன்று கட்டியிருக்கிறேன், இல்லை மொட்டை மாடியில் வாட்ச்மேன் தங்குறதுக்கு நான் ஒரு ஹெட்ரூம் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் வலிச்சு ஒரு ஷீட்டை போட்டு ஒரு செவரை வச்சுன்னா அந்த வீட்டை நான் அதே தான் பயன்பாடு பண்ணுறேன், பெருசாக எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணலை. இப்போ சோலார் வளர்க்குறதுக்கே நான் வந்துட்டு சோலாரை வளர்த்துட்டோம், சரி ஒரு செவரு மாதிரி கட்டுவோம்னா இந்த சோலாருக்கு வளர்த்தோம் பாருங்கள், அதை வந்து அது இப்போ டேக்ஸில் வந்து சேர்த்துக்கும். அப்போது இந்த சிலிண்டரு வைக்கிறதுக்கு சைடில் நீங்கள் இப்போ நிறைய பேர் கட்டுறாங்க, அதெல்லாம் வந்து அந்த கம்ப்யூட்டரோ இல்லை வந்து ட்ரோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க கொள்றாங்கன்னும் போது அது என்ன பண்ணால் இத்த சேர்க்கும் அத்தை சேர்க்கும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, வீடு வந்து பிளானில் ஒன்று காட்டும், பால்கனியை ஒரு 1 அடி 2 அடி வளர்த்துருப்பாங்க. இந்த பால்கனி 20 அடிக்கு நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா 20 அடி × 2 அடி 40 அடி உங்களுக்கு பில்டிங் கட்டின கணக்கில் சேர்ந்து டேக்ஸ் ஜென்ரேட் ஆகும். அப்போ அது அரசாங்கத்தோட சரியான அணுகுமுறை தானே இது? சரி, இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு எந்த கான்ட்ராக்டர்காரர்கிட்ட கொடுக்க போறீங்க?
என்னோட அடுத்த கேள்வி. இதுல இவ்வளோ இப்ப பாக்குறீங்களா? வருவாய் ஈட்டணும் அப்படின்னாக்கா நியாயமான முறையில இதெல்லாம் இல்ல நியாயமான முறைனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு ரோடு கட்டு, நான் இப்போ இது பேசினேன் இல்லையா, அவங்க இந்த நியாயத்தை சொல்றாங்களா, இப்போ இன்னொரு நியாயத்தை நான் சொல்றேன். ஏன்னா டவுன் பிளானிங், இந்த எம்சிஎம்சி ஆக்ட், கார்பரேஷனா நான் ரிப்பன் பில்லில் 13 வருஷம் குப்பை கொட்டுறேன். அதாவது ஒரு ரிப்போர்ட்டரா, பீட் ரிப்போர்ட்டரா, இங்கே நடக்கிற திட்டுத்தனம்லாம் எனக்கு நல்லா அத்துப்படி. இப்போ நான் சொல்கிறேன், சரி மக்களுக்கு இப்படி, ஆமாம் பால்கனி கட்டினது தப்பு, ரைட்டு, எல்லாம் ரைட்டு, அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ரெகுலேஷன் ஃபீ போட்டு ஃபைன் போட்டுறீங்க, வாங்கிடுறீங்க. ஆனால் அது தாண்டி கட்டினதுக்கு தானே அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு போங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சரி இப்போ ரோட் கட் சார்ஜ் வாங்குறீங்க, அதாவது ஒரு ட்ரைனேஜுக்கு நான் லைன் வாங்கினேன்னா ரோடை கட் பண்ணணும், ட்ரைனேஜுக்கு வாங்கிக்கிறீங்க, அப்புறமா குடிக்கிற தண்ணிக்கு ரோட் கட்டு வாங்கிக்கிறீங்க, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அசஸ்மெண்ட் போகும்போது இந்த பில்டிங் ப்ரொமோட்டர் டெவலப் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வாங்குறீங்க. ஒத்த ரோடு ஒரு வாட்டி நோண்டுறதுக்கு எதுக்கு 3 பேர் வாங்குறீங்க சார்ஜஸ்? நேம் டிரான்ஸ்ஃபரு பண்ணும்போது சும்மா லேட் ஃபீ, அந்த பெனால்ட்டி, இந்த அடிச்சு விடுறது வந்து கேட்க முடியாது. கேட்டால் என்ன சார் பிளானில் ஏதோ டீவியேஷன் இருக்கு பொழுது, நமக்கு எதுக்குப்பா கட்டிட்டு போகிறது. நிறைய பேர் இந்த டவுன் பிளானிங் விஷயத்தில் நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு கம்முன்னு கட்டிட்டு போகிறாங்க. நிறைய பில்டர் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம தவறா பிளான் வந்து டீவியேட் பண்ணி கட்டணும்னு நினைக்கிறதும் அங்க ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கு. கரெக்டுங்க, கொஞ்சம் யதார்த்தம் இருங்க. கரெக்டு, யதார்த்தத்துக்கு வருவோம். எல்லாரும் என்ன விஜய் சார் மாதிரி, உதய் சார் மாதிரி, எடப்பாடி சார் மாதிரி எல்லாம் பெரும் பணக்காரர்களா? வீட்டுக்கு வந்து 20 அடி ஃப்ரண்ட் விட்டு கட்டுறதுக்கு, பேக் விட்டுக்கு கண்டினியூஸ் ஜோன், ஸ்கொயர் ஃபுட்டு 15,000 ஆரம்பித்து 30,000 வரலாம் போயிட்டு இருக்குதுங்க. எங்கே கட்டுவான், எங்கே காற்று விடுவான் பார்க்கணும்ல. சரி, அதாவது சென்னையை வந்து என்னன்னா ஒரு அதாவது இங்கே இருக்கிற வசதியை விட அதிகமாக வீட்டு விலையை ஏற்றி விட்டீங்க, கைட்லைன் வேல்யூ போட்டு போட்டு போட்டு, அதாவது கடைசியாக ஒரு பத்திரம் என்ன பதிவாச்சோ அந்த ரேட் என்னவோ அதுலேருந்து அடுத்த வருஷம் ஏற்றுறது, இப்படியே ஏற்றி 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 அதே காவாக தான் ஓடுது, அதே நாய் சுற்றுது, அதே குப்பை, அதே தெருவலுக்கு தான். ஆனால் கைட்லைன் வேல்யூ ஏற்றுறேன் தெருவேலையை ஏற்றி 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 இவ்வளோ ஏற்றுனா என்ன பண்ண முடியும்? ஒரு கிரவுண்டு வாங்க வேணும், 4 கிரவுண்டு தான் வாங்க முடியும். 4 கிரவுண்டு வாங்குறவங்க லைட்டாக ஒரு நீட்டாக ஏதோ ஒன்று வாங்கி ஏதோ ஒன்றுன்ற மாதிரி போகும். எங்கே போகுதுன்றது இருக்கு இல்லைங்களா? இடம் விலையே இவ்வளோ போச்சு. ஏன் அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் ஒண்டி இவ்வளோ மடங்கு ஏறுறதுக்கு யார் காரணம்? அதிகாரிகளும் இந்த அரசாங்கமும். இவ்வளோ தொலைவு ஏற்றி விட்டுட்டு இவ்வளோ சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இப்போ நீங்கள் அசஸ்மெண்ட்லையும் இவ்வளோ ஏற்றுறீங்கன்னா பாதிப்பு தான், மக்களுக்கு தான் பாதிப்பு. அரசாங்கத்துக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு ஒரு அரசாங்கம் இருக்கும், நாளைக்கு ஒரு அரசாங்கம் இருக்கும், ஆனால் எல்லா அரசாங்கம் மக்கள் தானே பழிங்க. சரி, இப்போ காசெல்லாம் வாங்கிட்டீங்க, அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க, ரைட்டு, பவர் கட்டு ட்ரிப் ஆகி என் வீட்டில் இருக்கலாம் பற்றின்னு போகுது, அரசாங்கம் எதுனா கொடுக்குமா? குடிக்கிற தண்ணியில் காவா தண்ணி கலந்து வருது, ஸ்மெல் வருது, அதுக்கு எதுனா அரசாங்கம் பண்ணுமா? காவா அடைச்சிக்கிச்சின்னா காசு வாங்குறீங்கல்ல, நீங்களா எல்லாம் ஆளை பார்த்து வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணணும். நாங்கள் 10 வாட்டி ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதுக்கப்புறம் ஜெட் ரைடிங் மிஷினில் வந்து அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் யாரோட தப்பு? அரசாங்கம் வந்துங்க இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வெளி சைட்லாம் இருக்கும், இந்த ஓஎம்ஆர் ஈசிஆர் சைட்லலாம் ட்ரைனேஜ் கனெக்ஷனே கிடையாது, குடிக்கிற கனெக்ஷனே கிடையாது. ஆனால் பில்டிங்க்கு அப்ரூவல் கொடுத்து டேக்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இவி கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிடுவோம். இப்போ அவங்க திடீர்னு போய் கனெக்ஷன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். இப்போ நான் கேட்குறேன்னா, இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு, அந்த ரூல்ஸு, இந்த ரூல்ஸு, இது இப்போ ரெரா வண்டி கரெக்ட். ஏன்னா ரெரா வந்து என்னென்னா யாரும் பாதிச்சிடக்கூடாது, அதாவது ஒரு பில்டரை நம்பி இடம் வாங்குற கன்சியூமர் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக பாதுகாப்புக்கு வேண்டி கொண்டு வரப்பட்டது. அதில் எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுலாம் போட்டு அது என்னென்னா, பில்டர் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நிறைய நேரம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் போனான்னா இவன் பில்டிங்கில் எதனா ஏடாகுடம் பண்ணி வச்சுருந்தானா அவன் அப்ரூவல் கொடுக்க மாட்டான், நோட்டீஸ் அனுப்பிச்சிடும். அப்போ பொருளை விற்க முடியாது, ஃப்ளாட்டை லாக் அண்ட் சீலில் வந்துடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் முடிஞ்சிச்சு, அது மாதிரி ட்ரைனேஜ் இது, இபி இருக்குது, எல்லாம் இருக்குது, என்ன வீட்டில் நீங்கள் இருக்க போகிறீங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாது வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்கு. அப்புறமா திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணி வரல, ட்ரைனேஜுக்கு இல்லை சார் ஏதோ ஒரு லைன் மாற்றணும் கொள்ளணும்னு போனீங்கன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். எதுக்கு? காசு எக்ஸ்ட்ரா வாங்குறது, அவ்வளோதான். இல்லீகலாக எவ்வளவோ விஷயம் நாட்டில் நடக்குது. நான் அதனால் இதை வந்து ஏற்றுக்கங்கன்னு, இதை வந்து இன்னும் சுலபமாக்குங்கன்னு தான் சொல்கிறேன். விவசாயிக்கிட்ட கரண்ட் தரேன்னு சொல்லிட்டு தற்காலில் பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னி வேறும் கரண்ட் கொடுக்காம இருக்கிறீங்க, இது ஏமாத்து இல்லையா? இதை விடவா பால்கனியை வளர்த்துட்டு ஜனங்க ஏமாத்திட்டாங்க உங்களை? ட்ரைனேஜ் கனெக்ஷன் காசு வாங்கிக்கிட்டு ஆவடி, பல்லாவரம், தாம்பரம் மாதிரி நிறைய பேர்கிட்ட காசை வாங்கிட்டீங்க, பணத்தை வாங்கிட்டீங்க, கட்டடம் கட்டும்போது பணத்தை வாங்கிட்டீங்க. இன்னும் ட்ரைனேஜ் போட்டு கொடுக்க துப்பு இல்லை அரசுக்கு, பொதுமக்களுக்கு. என்ன இப்போ மக்கள் அப்படியே பெருசாக தப்பு பண்ணிட்டாங்க, நீங்கள் அப்படியே கணக்கில் அப்படியே கண்டுபிடிச்சிட்டீங்க. கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்களா ஊழல்வாதி அரசியல்வாதிகளா? எல்லாரையும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டீங்களா?
ஒரு வீடு வாங்குறதுன்றதே நிறைய பேருக்கு ஒரு ஆயுசில் ஒரு வாட்டி நடக்கிற ஒரு சம்பவம். அந்த ஒத்த வீடு அவங்க வாங்குறதுக்காக ஒத்த வீட்டை நம்பி அந்த இஎம்ஐ கட்டி, டேக்ஸை கட்டி, கரண்ட் பில்லை கட்டி, ஜென்மத்துக்கும் உழைக்கிற ஒரு மிஷினாக போகிறது தான் வரலாறாக போயிட்டு இருக்கு. நகரத்தில் நிறைய பேர் நினைப்பாங்க, இப்போ கூட பாருங்க, உனக்கு என்ன மாப்பிள்ள யூஎஸில் இருக்கிற, பிடிச்சதை சாப்பிட முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா விலைவாசி இதுதான் யதார்த்தம். ஆடம்பர வீட்டிலலாம் போய் தங்க முடியாது. அமெரிக்காவில் வேலை பார்க்கட்டும் இருக்கட்டும், அங்கே எது எது விலை கம்மியோ, எந்த இடத்துல போய் தங்கினா 10 ரூபா கம்மியோ அதுதான். அமெரிக்காவில் இருக்கிறவங்களோட நிலைமையே அதுதான். விலைவாசினால சொல்கிறேன். அங்கேயே அப்படின்னா நம்ம ஊரில் எந்த மூலைக்கு இந்த விலைவாசி உயர்வை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. என்னன்னா எனக்கு என்னென்னா, இந்த சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் பில்லு, இதை நான் புதுசாக பேசல, எப்பயுமே பேசுறது உண்டு ஒரு கம்யூனிஸ்ட்கார மாதிரி. இது ஏறுதுங்க, ரெகுலராக ஏறுதுங்க. ஆனால் வருமானம், இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து ஒரு 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 பால் வியாபாரி, இல்லை ஒரு பேப்பர் போடுறவர், 20 வயசு 25 வயசில் என்ன சம்பாரிச்சிருந்தாரோ அதே தாங்க அவர் 40-45 வயசுலேயும் சம்பாதிக்கிறார். 50 வயசு ஆனாலும் டிரைவருக்கு என்ன 1.5 லட்ச ரூபா சம்பளம் இந்த ஊரில். அதே தான் நீங்கள் ஏற்றின்னு போயிடுவீங்க. ட்ரோனை விட்டு எடுப்பீங்க, அசஸ்மெண்ட்டை விட்டு எடுப்பீங்க. ஆட்சியில் இருந்தால் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்தால் வேறு மாதிரி பண்ணுறீங்க. அவங்களோட நிலைமை, அவங்களுக்கு யாருக்கும் வருமானம் ஏறலையே. தனிநபர் வருமானம் உயர்ந்தவங்களுக்கு எதனா உயருது, அரசு ஊழியருக்கு உயருது, வங்கியில் கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு உயருது. ஒரு சில வேலை இப்போ ஒருத்தர் ஊபர் ஓட்டுறாரு, ஜொமேட்டோ ஓட்டுறாரு அப்படின்னா என்ன சம்பாதிச்சுவார்? 10 வருஷம் ஓட்டினாலும் அதுதான் காசு. ஏன்னா காம்படிஷன். அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அடிபடுவாங்க. நீங்கள் விலைவாசி ஏற்றுங்க, இந்த ஊரில் வந்து அந்நியப்படுத்தப்படுவாங்க. இந்த ஊரில் உழைச்சோம் அவங்க வந்து அவங்க ஊருக்கு எதுவும் எடுத்துகிட்டு போக முடியும். இதெல்லாம் தான் பிரச்சனை. அதனால தான் நம்ம வந்து அரசு இந்த மாதிரி விஷயத்தை வரும்போது, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி, இந்த கம்பெனி வந்து ஐடியா கொடுக்குது, ஆப் இருக்குது சார், இதை போட்டால் பயங்கரமாக இது பண்ணலாம். இப்போ மதுவுக்கு காசு ஏற்றுறீங்களா, எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. சிகரெட் விலையை ஏற்றுறீங்களா, அதில் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் அன்றாடம். நன்றி சார். வணக்கம்.